1.5 months முன்னாடி சென்னை ஹோம் யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்காக பண்ணியிருந்தோம். ஒரு 300 பேருக்கு நான் பேசியிருப்பேன். இந்த 300 பேர் என்கிட்ட பேசின விஷயம் என்னன்னா, சார் சிட்டியை விட்டு தள்ளி இருக்கு, மகாபலிபுரத்தில் சொல்கிறீங்க, சிட்டிக்குள்ளே எதாவது இருந்தால் ஓகேவா இருக்கும், அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இன்றைக்கி ஒரு இடம் வந்திருக்கிறோம். இதுவுமே சீனியர் லிவிங் கம்யூனிட்டி தான். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வாம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டிக்கு வந்துருக்கிறோம். இந்த சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் பில்ட் பண்ணுறாங்கன்னா காசா கிராண்டே பில்ட் பண்ணுறாங்க. காசா கிராண்டே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லா கம்யூனிட்டிஸ், அப்பார்ட்மெண்ட் மேசிவாக பில்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. த சேம் காசா கிராண்டே எக்ஸ்க்ளூசிவாக சீனியர் சிட்டிசன் மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசா கண்டே சியர்ஸ் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் இருக்குது. காசா கண்டே சியர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்க்கு உள்ளே போயாச்சுன்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டிங் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் மாடல் ஹவுஸு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினியேச்சர் எல்லாமே உள்ளே இருக்குது. வாங்க உள்ளே போயிடலாம். காசா கண்டே சியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் இங்கே இருக்குது. இந்த மினியேச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காமேஷ்ன்றவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. காசா கண்டே எம்ப்ளாயி காமேஷ். ஸோ அவர் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. காமேஷ், எனக்கு இந்த மேபி என்னுடைய வியூவர்ஸ்க்கும் இந்த மினியேச்சர் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ மேபி இந்த ப்ராஜெக்ட் மினியேச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோடோட இதுல போயிடலாம். எஸ், ரோட் வந்து பாத்தீங்கன்னா வண்டர் டு கேலமக்கு ரோட். ஓகே ஓகே. அரௌண்ட் இப்போ வந்து கரண்டா உங்களுக்கு 100 ஃபீட் ரோட். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஃபீட் ரோட இது கன்வெர்ட் ஆகுது. எஸ், ஓகே, சூப்பர். சோ என்ட்ரன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா total number of acre நான் சொல்லிருக்கேன். So 5.2 acre total. 5.2 acre. 4.2 acre for this open space. Okay. So இதுல 1 acre தான் நம்மளோட constructed area வரும். Okay. So இதுல பாத்தீங்கன்னா you are here. இங்க தான் நம்மளோட மார்க்கெட்டிங் பில் ஆயிருக்கு. ரைட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவ் உங்களுக்கு வந்து வெல்கம் லாபி வந்துரும் உங்களுக்கு. ஓகே, ஒரு ஆர்ச் இருக்கு, பெரிய கிராண்ட் ஆர்ச். சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் phase 1 and phase 2 நம்ம பிரிச்சிருக்கோம். ரைட். ஓகே, இப்போ இருக்குது phase 1 இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து இப்போ go forward போயிடுது எல்லாமே phase 1. phase 1. ஓகே. சோ phase 1ல வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் பாத்தீங்கன்னா பேஸ்மென்ட் ஃபுல்லி ஃபார் திஸ் பார்க்கிங். இட்ஸ் வெஹிக்கிள் ஃப்ரீ கம்யூனிட்டி உங்களுக்கு. ஓகே. பேஸ்மென்ட் ஃபுல்லாவே பார்க்கிங் வந்துரும் and G+ லெவல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர். கிரவுண்ட் லெவல்ல இருந்தே உங்களுக்கு வீடு ஸ்டார்ட் ஆயிடும். சோ இதுல நோ மேசிவ் 11,500 ஸ்கொயர் ஃபீட் ஃபார் திஸ் கிளப் ஹவுஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதுல வந்து G+2 ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்துரும். சோ இதுல ஒரு மினி தியேட்டர் அண்ட் உங்களுக்கு பார்ட்டி ஹால், ஏதர் உங்களுக்கு இது இல்லாம உங்களுக்கு ப்ளே ஏரியாஸ் கொடுத்திருக்காங்க. சீனியர் சிட்டிசன் ஜிம்மும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஏதர் உங்களுக்கு 7,000 ஸ்கொயர் ஃபீட். சோ எந்த ஒரு பில்டர் கொடுக்காது, நம்மளும் இங்க கொடுத்திருக்கோம். 7,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபார் திஸ் உங்களுக்கு ரேம்போட கொடுத்திருக்கோம். ஹேண்ட் ரேம்போட வித் ஸ்விம்மிங் பூல் ஏரியால சீனியர் சிட்டிசன் என்ஜாய் பண்ற மாதிரி. சூப்பர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா and 2 BHK and 3 BHK 2 toilet and 1 BHK plan. சிங்கிள். ஓகே, சிங்கிள் கூட இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ அதே மாதிரி உங்களுக்கு ஓபன் டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாபிக்யூ கவுண்டர் டாப்பும் கொடுத்திருக்காங்க and சீனியர் சிட்டபிள் ஏரியாவும் கொடுத்திருக்காங்க. டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா you will providing opportunity. ஓகே வந்துரும் உங்களுக்கு கரெக்ட்டா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேபி இந்த பேட்டர்னுக்கு வந்து ஏதாவது நேம் இருக்கா? சே லைக் வந்து மோர் லைட், மோர் விண்ட். எஸ், இது வந்து என்னன்னா உங்களுக்கு 4 சைட்ஸ்மே உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ்னால வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோ வரதுக்கு நல்லாவே இருக்கும். அதுவும் பர்టిక్యులர் இந்த வியூலாம் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 7,000ன்ற போது அரௌண்ட் 10,000 கிட்ட ஸ்கொயர் ஃபீட். ஓப்பன் ஸ்பேஸ்னா டைரக்ட் வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சோ அது இல்லாம நான் கொடுத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் சைஸ் விண்டோ தான் கொடுத்துருக்கு, நாட் ஏ ஷார்ட் சைஸ். லாங் சைஸ்ன்ற போது டைரக்ட்டா உங்க வீட்டு லாங் சைஸ் வந்து டாப் டு பாட்டம் வரல கொடுத்திருப்பீங்க. ஓகே. சோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க லைட்டிங் நல்லா இருக்கும். டைரக்ட்டா நம்ம லைட்டிங் வந்து நம்மளோட பெட்டுக்கு வர மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள டைரக்ட்டாவே வரும் உங்களுக்கு. ஓகே. மேபி இப்போ நீங்க இத ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்போ இத ஹேண்ட் ஓவர் பண்றீங்க? சோ இது பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30 months டைம் பீரியட் கொடுத்துருக்கோம். ஓகே. சோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பைலிங் வர்க்ல இருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. பேஸ்மென்ட் வர்க் as soon as possible நம்ம 3 years ல பிளான் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்றோம். 30 monthsல வந்து நீங்க டெலிவரி கொடுத்துருவீங்க. ஓகே. அந்த சேர்ஸோட மாடல் ஹவுஸ் சிங்கிள் பெட்ரூம் அதான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் அப்பார்ட்மெண்ட் நமக்கு டெலிவரி கொடுக்குறது ஃபுல் ஃபர்னிஷ்டோட. நீங்கள் இப்போ என்ன மாடல் ஹவுஸை பார்க்குறீங்களோ அது அப்படியே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆக போகுது. ஸோ அதை தான் காமர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஸோ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி போனோம்னா முன்னால் வருது லிவிங். ஸோ மேபி லிவிங் கம் டைனிங் வந்துடும். ஓகே. அரௌண்ட் இது லிவிங் கம் டைனிங் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட்டிங் டைலிங் வந்து டிஃபால்ட்டாவே உங்களோட சீலிங் ஹைட் 11 feet. 11 feet. எஸ். ஸோ இதுல சீலிங் எல்லாமே இங்கே வரது 11 feet. எஸ். ஆஃப் கோர்ஸ் இதுல இன்னொரு திங் என்னன்னா வில் கிவ் த பேனிக் பட்டன். ஓகே. எனிதிங் இன்சிடென்ட் ஆச்சு அப்படினா அதான் பேனிக் பட்டன். எஸ், பேனிக் பட்டன். சோ எல்லா இடத்துலயும் அந்த பேனிக் பட்டன் கொடுத்துறேன். உங்களுக்கு லிவிங்லயும் வந்திருக்கும், மாஸ்டர் பெட்ரூம்லயும் இருக்கும் உங்களுக்கு. மெயின் அண்ட் ரெஸ்ட் ரூம்லயும் கொடுத்திருக்காங்க. ஓகே. எல்லா இடத்துலயும் அந்த பேனிக் வந்துரும். சோ இது பேனிக் பட்டன் எப்படி நம்ம யூசபிள் பண்றோம்னா இது நீங்க பிரஸ் பண்ணனே we have this nursing session.
Okay. So third floor and fifth floor and seventh floor, ninth floorல ஒவ்வொரு நர்சிங் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ ஓகே ஒரு அந்த டவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர் வைஸ் வந்து நர்சிங் நர்சிங் ஸ்டேஷன் கொடுத்துறீங்க. நீங்க ஒரு பேனிக் பட்டன் நீங்க ஷார்ட் டைம் அமுக்கும் போது will give this யூனிட் நம்பரோட அங்க விசிபிளா போயிடும். ஓகே அடுத்த நிமிஷம் உங்க டோர் ஸ்டாப் வெளியில இருப்பாங்க. So anything நர்சிங் சர்வீஸ் வந்து 24/7. yes sir, of course with டாக்டரோட இருக்கும். ஓகே Day and night. சூப்பர் டே அண்ட் நைட். So நம்மளோட லிவிங் கம் டைனிங் பாத்தீங்கன்னா 10x17 for this வரும். 10x17 சிங்கிள் பெட்ரூம்ல நம்ம இந்த சைஸ் 10x17 கொடுக்குறோம். So இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளது எப்பவுமே parallel plan தான் சார். So parallel planல will give the balcony area 10x3/6ல ஒரு balcony area. balcony இருக்கு. Ground clearance நான் சொன்ன மாதிரி long size window வந்துரும். ஓகே ஸோ இந்த லாங் கர்டன்ஸும் போட்டு வரும். எஸ் சார். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்னிஷோட கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து மூவபிள் ஃபிக்ஸபிள் எல்லாமே சேர்த்து கொடுத்துட போறோம். இல்ல சார், இப்போ எனிதிங் மூவபிள் ஐட்டம் நான் பண்றேன், ஃபிக்ஸபிள் ஐட்டம் உங்களுக்கு வாண்ட் தேவைப்படுதுன்னா அதையும் அடிஷனலாவே பண்ணி தரேன். அதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய காஸ்ட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் ஹவுஸ் பாக்குறவங்க அப்படியே இல்ல மாடல் ஹவுஸ்ல பாக்குறீங்களா ஆல் தி டீடைல்ஸ் வில் கவர் அப்படியே வந்துரும் இல்லையா? ஸோ ஆனா வந்து நான் கேள்விப்பட்ட வரலையும் வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் இது மூணு மட்டும் வராது. அண்ட் வால்பேப்பர். ஓகே வால்பேப்பர் வராது. ரைட். ஓகே மத்ததெல்லாம் நம்ம வந்து ஏசி ஹால்ல ஒரு ஏசி பண்றோம், பெட்ரூம்ல ஒரு ஏசி வந்து அதே மாதிரி மாடுலர் கிச்சன் வந்துரும் உங்களுக்கு. மாடுலர் கிச்சன் வித் டைனிங் ஏரியாவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆமா ஓகே இதெல்லாமே பண்ணிடும். ஸோ ஓகே மேபி சிங்கிள் பெட்ரூம் கிச்சன் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/2 into 7/1 வரும் உங்களுக்கு. ஓகே கிச்சனோட சைஸ். ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்னா ஹப்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். சிம்னியும் வந்துடும். சிம்னி கொடுத்துறீங்க, மாடலர் கிச்சன் கொடுத்துறீங்க, பாட்டம் யூனிட் அண்ட் டாப் யூனிட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து இதுல இன்டீரியர் கவரேஜ் ஆயிடும். இதுல வந்துடுது. ஓகே சோ இதுல அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வந்துரும் அண்ட் 12 டேப் உங்களுக்கு வந்துரும். ஓகே இதுல இங்கேயும் உங்களுக்கு ஒரு விண்டோ, லாங் சைஸ் விண்டோ. ஓகே நீங்க எங்க பார்த்தாலும் மோர் வென்டிலேஷன் அப்ளோ வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடே பண்ணிருக்கோம். ரைட். சோ வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்க வந்துருது. எஸ் சார். அண்ட் தென் ஃப்ரிட்ஜோட ப்ரொவிஷன் உங்களுக்கு இங்கே செட்டப் கொடுத்துருக்கீங்க. ஈவன் சிங்கிள் பெட்ரூம்ன்ற ஃபீல் கிடைக்கல. மேபி நிறைய இடத்துல சிங்கிள் பெட்ரூம் வந்து ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு. மேபி ஒரு நார்மல் சார் இது வந்து என்னன்னா இன்னொரு பிரிகாஷன் எய்தர் தி வீல் சேர்ல இருக்கவங்க ஆக்சஸ் பண்ணி டைரக்டாவே அவங்க யூ டர்ன் திரும்பி அவங்களோட வர்க் ஓகே வீல் சேர்ல வந்து போய் சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது பெரிய கிச்சனை கொடுத்துருக்கீங்க. என்டையர் ப்ராஜெக்ட்ல எல்லா இடங்களும் ஆர்டிஸ்டிக் டைல் தான். So because of senior living. Yes sir. Super. So of course இதுவும் உங்களுக்கு 6 feet வரும் உங்களுக்கு. Okay. இதுலயே உங்களுக்கு வந்து 12/2 into 10ல ஒரு மேசிவான பெட்ரூம் கொடுத்துருங்க. இதுலயே உங்களுக்கு லாங் சைஸ் விண்டோ. ஓகே 11 feet வந்துரும் உங்களுக்கு சீலிங். ரைட். இப்போ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காட், மேட்ரிக்ஸ் அகைன் எல்லாமே கொடுத்துறீங்க. ஏசி வார்ட்ரோப் எல்லாமே வந்துரும் இதுல. இதுலயுமே வார்ட்ரோப்ஸ்னா we have this உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி இங்க ஒரு பேனிக் பட்டன் உங்களுக்கு. ஓகே இங்க ஒரு பேனிக் பட்டன் இருக்கு. ஏன்னா எனி இன்சிடென்ட் எந்த டைம் வேணா நடக்கலாம். அதனால தான் ப்ரொவிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா லிவிங் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் அட்டாச்ட் டாய்லெட்லயும் கொடுத்துருக்கோம். அதுல கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஓகே அண்ட் தென் வந்து டாய்லெட் முக்கியம், அதை பார்த்துடலாம். டாய்லெட்ல ஒரு ஸ்பெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே எல்லா டாய்லெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டோர்ஸ் தான். இது ஸ்லைடிங் டோர்ஸாவே கொடுத்துருக்கேன். ஓகே சோ அதே மாதிரி ஸ்லைடிங் டோர்ஸ் இந்த ஸ்லோப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே நார்மலா போறப்ப ஹெட்ஜஸ் உங்களுக்கு தூக்கி இருக்கும். ஆமா சோ இது வீல் சேர் போற மாதிரி பண்ணிருக்கீங்க. வீல் சேர் பிளஸ் வயசானவங்களே வராங்கன்னா அவங்க நடக்கிறதுக்கு எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் தைக்கமா இருக்கும். சோ அவங்க இப்ப நார்மலா நடந்து வரும்போது இட்ஸ் யூசபிள் அவங்களுக்கு. ஓகே இதுல வரும்போது இங்கேயும் ப்ரொவைட் பண்ணது பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்டிங் டைலிங். அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஹேண்டில் வரல, இங்க ஒரு ஹேண்டில் வரும் உங்களுக்கு. இங்க ஒரு பேனிக் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு பேனிக் பட்டன் இருக்கு பிளஸ் இங்க ஒரு ஹேண்டில் வரும். இங்க ஒரு சிட்டிங் ஏரியாவும் உங்களுக்கு வந்துரும் பிளஸ் இங்க ஒரு ஹேண்டில். ஓகே சோ இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் வரும்ன்றீங்க. எஸ் சார். அதெல்லாம் இங்க ஒரு ஹேண்டில் இருக்கு. எஸ் சார். மேபி பாத்திங் எடுக்கும்போது பிளஸ் இங்க ஒரு சிட்டிங் ஏரியா கொடுக்குறீங்க. உட்கார்ந்து நம்ம குளிக்கிற மாதிரியோ அவங்களுக்கு மோஸ்ட்லி சீனியர் இட்ஸ் நாட் ஏ சீனியர் லிவிங் சார், சீனியர் ஆக்டிவ் லிவிங். சோ அவங்க ஒரு ஆக்டிவா என்னென்ன திங்லாம் உங்களுக்கு இருந்தா ஒரு சப்போர்ட்டிவா இருக்குமோ அந்த மாதிரி தான். சோ டாய்லெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 8/6. எஸ் நல்ல சைஸ் கொடுத்துருக்கீங்க. சோ எல்லா ஃபிட்டிங்ஸும் பாத்தீங்கன்னா பாரிவர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஈக்குவலண்டா தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் பெட்ரூம் பார்த்துட்டோங்க. சிங்கிள் பெட்ரூம்ல வந்து கிச்சன் பார்த்தோம், லிவிங் டைனிங் பார்த்தோம், as well as பெட்ரூம் பார்த்தோம், கூடவே வந்து அங்க இருக்க டாய்லெட்டையும் பார்த்துட்டோம். திஸ் இஸ் வாட் சிங்கிள் பெட்ரூம். வாங்க இப்போ நம்ம 2 பெட்ரூம் பார்க்க போயிடலாம். இங்கே 2 பெட்ரூம் மாடல் ஹவுஸும் அவைலபிள். மேபி காமர்ஸ் வந்து அதையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஓப்பன் பண்ணி பண்ணா இது வந்து 2 பெட்ரூம் இல்லையா? ஸோ சேம் த டிட்டோ தான் சார். லிவிங் கம் டைனிங். நீங்க டோர் வந்து என்ன சொல்றீங்க? 6 feet வரும்ன்றீங்க. எஸ் 6 feet உங்களுக்கு டிஜிட்டல் டோர் லாக்கிங் சிஸ்டம். 6 feet ஹைட். எஸ் வித் நான் சொல்றேன். வித் சொல்றீங்க. வித் தான் 6 feet. வித் தான் 6 feet சொல்றீங்க. ஹைட் உங்களுக்கு சேம் அதே தான் வரும் உங்களுக்கு. as usual 7 feet பண்ணுவாங்க, அதுதான் வரும். எஸ் இதுல என்னன்னா வித் மோர் ஃபோக்கஸ் பண்ணோம்னா சோ மோர் ஸ்பேஸ் இருந்தா அந்த வீல் சேர் ஆக்சஸிபிலிட்டி சோ யாராலுமே அட் a டைம் வராம இருக்கும். ஓகே
ஸோ அந்த ஒரு ப்ரிவென்ஷனுக்காக தான் நம்ம 6 feet Right, okay. So இதுல வந்து பாத்தீங்கன்னா 23 by into level வரும் உங்களுக்கு லிவிங் கம் டைன். ஓகே ஸோ சேம் சீலிங் ஃபீட் இஸ் 11 feet வரும். 11 feet ceiling. ஸோ இதுல வந்து ப்ரொவைட் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியால காமன் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே இது காமன் ஹேண்ட் வாஷ். பெட்ரூம் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் ஆர் எய்தர் உங்களுக்கு மேட் சம்திங் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூசபிள் ஏரியா வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இது 11 into 13 by 4 வரும் உங்களுக்கு இந்த பெட்ரூம் சைஸ். இதுலயே உங்களுக்கு ஒரு லாங் சைஸ் விண்டோ வந்துரும். ஓகே. இது நார்மல் அட்டாச்டு டாய்லெட் உங்களுக்கு. ஓ இது நார்மல் டாய்லெட். ஸோ இங்கேயே உங்களுக்கு சேம் த இன்டீரியர் டிட்டோ. நான் என்னென்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதுல கவரேஜ் ஆகும். ஆமா ஆமா ஆமா. இப்போ ஏசி and then ஃபேன் பெட் காட் வாட்டர்ஸ் ஸோ இங்க வாட்ரோப்ஸ் எல்லாமே இதுல வந்துரும். இந்த டாய்லெட் வந்து நார்மல் டாய்லெட். எஸ் சார் நார்மல் டாய்லெட். சோ இது வந்து சீனியர் லிவிங் யூஸ் பண்றதுக்கு டாய்லெட் கிடையாது. ஆஃப் கோர்ஸ் மேபி வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், இது யூசபிளும் பண்ணிக்கலாம். ஓகே. இது எதுனால எய்தர் இப்போ உங்க சன் யாராவது வராங்கன்னா நார்மல் யூசேஜ் மாதிரி நான். ஓகே ஓகே. ஸோ இது நம்மளோட பால்கனி ஏரியா வரும். ஓகே ஓகே. 4/6 into level. நீங்க அங்க பார்த்த 1 BH கூட இது ரொம்ப மேசிவா இருக்கும் உங்களுக்கு. ஸ்பேஸ் ஆகும் டைரக்டா. இதுலயே இன்னும் ரெண்டா பிளான் பண்ணிட்டோம்னா வீல் சேர் ஆக்சஸபிலிட்டிஸ் இன்னும் இதை இன்னும் டவுன் பண்ணியும் அவங்க டைரக்டா போய் we see this outer view, I enjoy it and come back வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கீங்க. ஓகே. So kitchen same sir 12 into 8/2 for this kitchen size. ஓகே. So இது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாவும் இருக்கும் உங்களுக்கு. So more than இது கொஞ்சம் பெருசா. Yes. So இதுல more than நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு all the things accessibility நம்ம பண்ணி தான் தர போறோம் இங்கேயும். ஓகே. So with உங்களுக்கு sink ஆரம்பிச்சு உங்களுக்கு கிரானைட் டாப்ல இருந்து இது ஹப்ல இருந்து சிம்மி வரைக்கும் and top unit and bottom. So இது எல்லாமே வந்துரும். வாங்குற வீட்ல இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகி வந்துரும். எஸ் சார். சோ நீங்க என்ன பாக்கெட்டோ அதே மாதிரி தான். சோ இதுவே வந்து நமக்கு வந்து கொடுத்துருவோம். பிளஸ் இந்த இன்டீரியர் ஃபுல்லாவே whatever interior. Even the fall ceiling also இல்லையா? மாஸ்டர் பெட்ரூம் again 13 by level வரும் சார் இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ். சோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு பேனிக் பட்டன் கொடுத்துருவேன். அண்ட் இங்க தான் நான் மோர்வெல் நான் சொன்னல. சோ இங்கேயும் ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம்ல பிளஸ் வந்து ஸ்லைடிங் 6/1 into 8 for this restroom size. நாங்க சொல்லியிருந்தோம்ல. சோ இதுதான் உங்களுக்கு ஐதர் மார்னிங் டைம்ல அவங்க வராங்க பிரஷ் பண்றாங்கன்ற போது யூ ஹேவ் சம்திங் ஹோல்ட் அவங்க கையில ஹோல்ட் பண்ற மாதிரி ஏதாவது திங் இருக்காங்க. இதையும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். பிளஸ் இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஹேண்டில், இங்க ஒரு பேனிக் பட்டன் இருக்கு. சிட்டிங்ல குளிச்சிட முடியும். சோ அந்த மாதிரி. ஓகே ஓகே மிஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் திங். மேபி ரெண்டு மினியேச்சர் அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஹவுஸையும் வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இது இல்லாம வந்து நம்ம சில விஷயங்களை இப்போ பேசலாம். மேபி சீனியர் சிட்டிசன் சொல்லும்பொழுது நார்மல் அபார்ட்மெண்ட் கிடையாது, நார்மல் ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் எதிர்பார்த்து வரக்கூடிய மக்கள், சர்வீஸ் எதிர்பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம்? இட்ஸ் ஆக்டிவ் லிவிங், இட்ஸ் நாட் சீனியர் லிவிங். இப்போ இந்த ஜிம் வித் சர்டிஃபைட் ட்ரைனரோட கொடுத்துருக்கோம். ஸோ பூல் டெக், பவிலியன், ஸோ அவங்க மியூசிக் கேட்குறாங்க அந்த மாதிரி விஷயம் நான் கூட பண்ணியிருக்கேன். இதில் வாக்கிங் பண்ணோம்னா வில் கிவ் யூ த ட்ராபிக்கல் கார்டன். ஸோ வித் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இது ப்ரீத்திங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு. இதில் அதில் வந்துன்னா இன்ஃபீரியர் வாக்வே. ஸோ நடந்து போகும்போது அவங்க பீஸ் ஆஃப் மைண்ட் எதிர்பார்ப்பாங்க. இது ப்ரொவைடிங் த யோகா. ஸோ ஆல் த திங்ஸ் 24/7 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கும். இன்னொரு அசோசியேஷன் உள்ளே உங்களுக்கு. ஸோ எனிதிங் இன்சிடென்ட்னா வில் கோ டை அப் வித் செட்டிநாட். பெட் கார்டன் கூட இருக்கா? எஸ் சார். ஓகே, பெட் கார்டன் இருக்கு. சோ உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு. எஸ், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் நார்மலாவே நம்ம பண்றது தான் இது. மினி கிளினிக்கும் உங்களுக்கு உள்ளே இருக்கு. ஓகே, இந்த எமர்ஜென்சி சர்வீஸ் 24/7 அவைலபிள். ஓகே, சோ அதெல்லாம் மினி கிளினிக் உள்ள பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அவுட்டோர் போர்ட் கேம்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஆல்பர்ட் கார்டனும் பிளான் பண்ணிருக்கோம். இன்டோர் கேம்ஸ் ஃபார் தி கிட்ஸ் கேன் ப்ளே. ஓகே, சோ அதெல்லாம் இப்போ இதுல வந்து நாட் ஒன்லி சீனியர் லிவிங், யார் வேணா இங்க ஸ்டே பண்ணலாம். இதர் இப்போ அவங்க நம்ம 90 days ஃபார் தி டைம் பீரியட் கொடுத்துருக்கோம். ஓகே, சன் வரலாம், அவங்க சன்னோட சைல்டு வரலாம். அவங்க வரப்போ அவங்களும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட். அதெல்லாம் பிசியோதெரபி ரூமும் இதுல உள்ள பிளான் பண்ணிருக்கோம். ஓகே, சோ அது நம்ம பார்ட்டி லான் உங்களுக்கு வந்துரும். சோ என்டர்டெயின்மெண்ட் தான் சார் இருக்கும். நாட் சீனியர் லிவிங் மாதிரி. அரோமா கார்டன் இருக்கு, ஜாகிங் ட்ராக், வாக்கிங் ட்ராக் இருக்கு. சோ பூல் சைடு லான் ஏரியாவும் உங்களுக்கு இருக்கு. ஓகே, எலக்ட்ரிக் பக்கி ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இங்க. சோ அது இல்லாம உங்களுக்கு இது பக்கி என்ன பர்பஸ் இது? சோ பக்கி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிகாஷன். ஒரு சில பேர் வந்து என்ட்ரன்ஸ் ஆனது கூட நடந்து வர முடியாது. ஓகே, அந்த ஒரு ரீசனபிளால நம்ம டைரக்டா அவங்களோட யூனிட் கொண்டு போய் எத்தனை பக்கி கொடுப்பீங்க? அது அரௌண்ட் 3 to 4 பக்கிஸ் மேல. ஓகே, ஆல்ரெடி. ஓகே ஓகே, வித் டிரைவரோட. எஸ் சார். ஓகே, அதே மாதிரி ஸ்விமிங் பூல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அவுட்டோர் ஜிம்மும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மல்டி பர்பஸ் கோர்ட்டும் உங்களுக்கு பிளான் பண்ணிருக்கேன். சோ இதுல டாப் லாட் உங்களுக்கு பிளான் பண்ணிருக்கேன். எஃப்லெஜிக்கட் பாத்வே உங்களுக்கு இருக்கு இதுல. ஓகே, சோ ஆல்மோஸ்ட் சோ சீனியர்ஸ் என்ன தேவையோ ஆல் தி திங்ஸ் என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கு. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சீனியர் லிவிங் சொல்லும்போது நாட் என்ன சொல்றது, ஆக்டிவா இருக்கவங்க தான். அதான் சார், நாட் ஆல்ரெடி டெல். சோ நாட் சீனியர் லிவிங், இட்ஸ் ஆக்டிவ் லிவிங். ஆக்டிவ் லிவிங் தான். ஓகே 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 ஓகே. ஸோ அமெனிட்டிஸ் நீங்க சொல்லிட்டீங்க. மேபி வேற என்ன சர்வீஸ் இங்க இருக்கு?
ஸோ உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் 23 சர்வீசஸ் இருக்கு. ஓகே. டெய்லி உங்களுக்கு ஒரு மோப்பிங் பண்றதா இருந்தாலும் கிளீனிங் பண்றதா இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ வீக்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸ். ஸோ இது இல்லாம உங்களுக்கு டெய்லி ஹெல்த் செக்அப், ஸோ டே பைஸ் எடுக்கிறதும் வீக் பைஸ் எடுக்கிறதும் அந்த மந்த்லி ரிப்போர்ட் எடுக்கிறதும். ஓகே. ஸோ எந்த மாதிரி சர்வீஸ் நிறைய சர்வீஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்டெனன்ஸ் ஒன்று கலெக்ட் பண்றீங்க, அதுல சில சர்வீஸ் இருக்கு, சிலது வந்து பெய்ட் சர்வீஸும் இருக்கு. ஆனா எல்லா சர்வீஸும் நீங்க ப்ரொவைட். இப்போ கஸ்டமர் ஒரு திங் எனக்கு இருக்கு இது பண்ணி தர முடியும்னா கோ ஹெட். ஓகே. ஸோ யூ ஆர் ஹேவிங் a runner by. எஸ் சார். கரெக்ட். ஓகே. ஸோ அது இல்லாமல் 24/7 உங்களுக்கு போஸ்டல் சர்வீஸ்க்கு நீங்கள் எதனா குக் பண்ணி உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு என்னாச்சும் கொடுத்துனா கூட வில் கிவ் த சர்வீஸ் ஆல்சோ. ஓகே காமேஷ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சீனியர் லிவிங் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட்டில் வர்றீங்க. ஓகே. மேபி உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ரைட்டா, அப்போ வந்து இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி நான் இதெல்லாம் கொடுத்துருவேன், இதெல்லாம் செஞ்சிடுவேன், அதெல்லாம் செஞ்சிடுவேன், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி இது பண்ணலையே, எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இல்லை ஸோ வி ஆல்ரெடி டூ இட். ஸோ 15 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ராப்கேன் ஒரு டீம் வச்சு ஓகே மற்ற ஒரு ப்ராப்கேட் சர்வீஸை சொல்லுங்கள். ஐ நோ. ஓகே. ஸோ நான் இது வந்து ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இது எல்லா அப்பார்ட்மெண்ட்ல நிறைய ஓகே மால்ஸ்லேயும் பண்ணிட்டு இருக்கோம். இது அப்பார்ட்மெண்ட்ஸ் அவுட்டர்ல பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் வில் கண்டினியூ திஸ். ஓகே. ஸோ இப்போ இதில் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணுறோம். என்னோட டீம்ன்றதுனால அவங்க மேனேஜ் ஃபெசிலிட்டி சர்வீஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இல்லாமல் டீம் வைஸும் என்னோட பேக்கப் டீம் தான். ஸோ அவங்க நான் எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும், அதுவும் என்னோட கம்யூனிட்டி டபுள் த ஒர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ யா கமேஷ், தேங்க்யூ. நிறைய டிஸ்கஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் மேபி யுவர் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க்யூ ஃபார் த வேல்யூபிள் டைம். சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். அந்த பேசிஸில் நான் நான்வெஜ் ஆச்சு, நான் அங்கே வரலாமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் யார் வேணால் வாங்கலாம், யார் வேணால் வரலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சிக்கலாம். இங்கேயும் வந்து காமன் டைனிங் இருக்குது, காமன் கிச்சன் இருக்குது, அதில் வெஜிடேரியன் தான் தருவாங்க. பட் ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சிக்க முடியும், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான்வெஜ் வந்து சர்வ் பண்ண மாட்டாங்க, பட் வீட்டில் நீங்கள் சமைச்சிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கான் மெயின் ரோடு. ஸோ இங்கே வந்து ஏர்போர்ட்டுக்கு ஹார்ட்லி 40 minutes. சரிங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஹார்ட்லி இங்கேருந்து ஒரு 10 minutesல யூ கேன் கேட்ச் த மெட்ரோ. ஈவன் நார்மல் ட்ரெயின் நம்ம போகணும்னா வண்டலூர் போய் பிடிக்கணும். ஸோ வண்டலூர் இங்கேருந்து போகணும்னா ஹார்ட்லி ஒரு 15 to 20 minutes யூ கேன் கேட்ச் த ட்ரெயின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குங்க. இது வந்து 3 year கம்ப்ளீஷனில் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போவே நீங்கள் இந்த வருஷம் ரிட்டையர்டாக போகிறேன், இல்லை இன்னும் 2 வருஷம் ரிட்டையர்டாக போகிறேன், இல்லை 3 வருஷம் கழிச்சு ரிட்டையர்டாக போகிறேன், இல்லை சீனியர் சிட்டிசன் ப்ராப்பர்ட்டி எனக்கு ஒரு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே இங்கே பாசிபிள். ஸோ உங்களுக்கு லோன் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் லோன் வாங்கிக்கலாம், நாங்கள் எல்லாம் லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி தரோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஃபண்டாகவே பே பண்ணுறா கூட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்டு பிளானாக பே பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குங்க. மேபி நிறைய இடத்துல இருக்கிற ஃப்ளாலாம் வந்து ஒமிட் பண்ணி இங்கே வந்து ஃப்ளாலெஸ் கம்யூனிட்டியை காசாகரண்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ காசாகரண்டே சியர்ஸ். ஸோ இந்த சியர்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது பார்த்துடலாமா? ஸோ சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சொல்லும்போது கொஞ்சமாக நிறைய தேவைப்படும். ஸோ என்னென்ன சர்வீஸ் நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டை க்ளீன் பண்ணணும், மாப் பண்ணணும், டெய்லி டாய்லெட் க்ளீன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே டெய்லி இங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்வீஸ் நமக்கு கிடச்சிருங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீனிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனிக் பட்டன் எல்லா இடத்துலையும் வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்சிக்கு நீங்கள் கூப்பிடுவீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரன்னர் பாய் வச்சுருக்காங்க. ஹெல்த்துக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ்க்காக நிறைய வந்து இவங்க வந்து அம்யூனிட்டிஸ்ன்ற பேரில் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி அண்ட் தென் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துக்குறாங்க. காமன் டைனில் போய் சாப்பிட்லாம், இல்லை வேண்டான்னு சொன்னால் வீட்டுக்கு கேட்டிங்கனாலும் வீட்டுக்கு கொடுப்பாங்க. இல்லை எனக்கு டைனிங்கே வேணாம், நான் வந்து ஓனர் நானே சாப்பிட்டுப்பேன்னு சொன்னீங்கனாலும் சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக மற்ற ப்ராடக்ட்டில் என்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குமோ அத்தனை அம்யூனிட்டிஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. எல்லா அம்யூனிட்டிஸும் இங்கே வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் செக்அப் வீட்டுக்கே வந்து பண்ணுறது, டாக்டர் வீட்டுக்கே வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுறது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேப் சர்வீஸ், யாராவது ஒருத்தனுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எதெல்லாம் தேவைப்படுமோ அத்தனையும் இங்கே இருக்குங்க. நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். எஸ் சார், நான் இப்படி தான் ஒரு சீனியர் லிவிங் தேடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கரெக்டான ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் நான் வந்து வாங்கி செட்டில் ஆகி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் இந்த ப்ராடக்ட் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சிட்டு திருப்பி உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்போ இது தெரியும்னா இது நீங்கள் கால் பண்ணும்போது தெரியும். எஸ், நான் ப்ரைஸ் சொல்லலை. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆன்
ஆன் மந்த் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் நான் கரெக்டான ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அவைலபிள் சிங்கிள் பெட்ரூம், 2 பெட்ரூம் அண்ட் 3 பெட்ரூம் ஆல்சோ அவைலபிள். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸோ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது சீனியர் லிவிங் கம்யூனிட்டி பற்றி பேசணும், வேறு ஏதாவது சீனியர் லிவிங் கம்யூனிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம். ஸோ கூப்பிட்டிங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டி பற்றி பேசியிருக்கிறோம், போட்டிருக்கோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மேபி அங்கே பிடிக்காதவங்க இங்கே வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மோபாலிட்டன் லெவலில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்கள் இங்கே குடி வரலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.